फ्रेंड्स वीडियो रेगुलरा கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து பெல் அழுத்துங்க டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க थैंक यू हेलो फ्रेंड्स वेलकम टू आवर होम நாம இன்னைக்கு மாங்காய் இஞ்சி தொக்கு அதாவது மா இஞ்சி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இப்போ பிகினர்ஸ்க்குங்க சாதாரண இஞ்சிக்கும் மா இஞ்சிக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கலாம் அதுக்காக இத காமிக்கிறேன் பாருங்க இது வந்து சாதாரண இஞ்சி தோல் வந்து நல்லா மொத்தமா இருக்கும் நல்லா ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்கும் இது வந்து மா இஞ்சி இது வந்து தோல் சன்னமா இருக்கும் அதே போல மாங்காயோட வாசனை இருக்கும் இத வெச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு ஊறுகாய் செய்ய போறோங்க மா இஞ்சி தொக்கு செய்யறதுக்காக 50 கிராம் அளவுக்கு பூண்டு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் 75 கிராம் அளவுக்கு தோல் நீக்கி எடுத்த மா இஞ்சி துண்டு எடுத்து வச்சிருக்கோம் பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துறோம் அதுல பாதி மட்டும் இப்ப விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த எல்லா சாமானத்தையும் ஒரே டைம்ல போட்டுக்கலாங்க ஒரு 3 நிமிஷம் இது எண்ணெயிலே வதங்கட்டும் இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாங்க இது கூடவே ஒரு குட்டியா நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில ஊற வச்சு வெச்சிருக்கோங்க அதையும் இத கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிட்டு இந்த எண்ணெயோட சூட்டிலேயே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை இதல சேர்த்தலாம் சேர்த்துட்டு சும்மா ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் கொடுத்துடுங்க இத நல்லா ஆற வச்சு கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வதக்கின இந்த மா இஞ்சி நல்லா ஆறிடுச்சுங்க இந்த டைம்ல இது கூட ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் மா இஞ்சிக்கு ஒரு துவர்ப்பு சுவை உண்டு அது போகிறதுக்காக தான் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறோம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க மா இஞ்சியை நம்ம இப்போ அரைச்சு எடுத்துட்டோங்க இப்போ தாளிக்கலாம் மா இஞ்சி ஊறுகாய் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டோம் அதுல மீதம் இருக்க நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் ஃப்ளேமை நல்லா சின்னதில் வச்சுட்டோங்க இப்போ 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவா பெருங்காய பொடி சேர்த்துடலாம் இந்த மா இஞ்சி வதக்கி வச்சதை இது கூட சேர்த்துடலாம் நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் சைடுல வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ மா இஞ்சி தொக்கு ரெடி फ्रेंड्स பாருங்க ஒரு 7 அல்லது 8 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாங்காய் இஞ்சி தொக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது இட்லி தோசை சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன்ங்க நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கேனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू